இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டயர் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறதுனா ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கூட்டரில் கிக்கர் ஜாம் ஆகுது பார்த்தீங்களா, அது எப்படி ஜாம் ஆகுது, எப்படி கட்டி காமிக்க போகிறோம். உங்களுக்கு சின்ன வேலை தான், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஸ்கூட்டர் வண்டியில் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இது, கிக்கர் அடிக்கடி ஜாம் ஆகுதுன்ட்டு. இப்போ அந்த கிக்கர் தான் எப்படி கேட்டு போகிறோம்னு பார்க்குறோம். வண்டியை முதல்ல மெயின் ஸ்டாண்டை போட்டுருங்க. ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், இங்கே ஒரு போல்டு, அங்கே ஒரு போல்டு இருக்கும், 7 போல்டு இருக்குது. அந்த போல்டை கேட்டுங்க, 8ஆம் நம்பர் போல்டு அது. ஓகே, எல்லாம் போல்ட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த கிக்கர் அப்படியே ஓகே, இப்போ எல்லாம் போல்டும் கிடையாச்சு. இந்த கிக்கர் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த கேஸ் அப்படியே வெளில வந்துடும். பாருங்கள், அதில் இதுதான் கிக்கர் ட்ரைவ். இது வெளில எடுத்துருங்க. பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இங்கே க்ரீஸு கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு எப்படி மாட்டணும்னு காமிக்கிறேன் நான். இப்போது இதுமாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்களா, க்ரீஸ் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரீஸ் பண்ணணும். அதுலேயே அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் போட்டால் போகிறோம், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஆயில் போட்டு நல்லா லூப்ளிஸ் மாதிரி பண்ணிட்டு மேலே அந்த ஸ்ப்ரிங்கில் வர கொஞ்சம் ஆயில் போடுங்க. இப்போ நம்ம எப்படி கட்டணுமோ அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியை கரெக்டாக அதை வச்சு கிக்கர் லைட்டாக ஷேக் பண்ணாமல் போகிறோம். அப்படியே கரெக்டாக உட்காந்துரும். பாருங்களா, இப்போ நான் கிக்கர் வச்சா ஃப்ரீயாக போகுது. இந்த கேஸை பார்த்து அப்படியே மாட்ட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இது சின்ன வேலை தான். இதால் ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு. கிக்கரும் இனிமேல் ஜாம் ஆகாது. கிக்கர் எதனா ஜாம் ஆச்சுன்னா இந்த வேலை பண்ணாமல் போகிறோம். கிக்கர் கரெக்டாக இருக்கும் இனிமேல் உங்களுக்கு. அதேமாரி கரெக்டாக போல்ட்டெல்லாம் கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். ஓகே, எல்லா போல்ட்டையும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டும் போது போல்டு சைஸை கரெக்டாக செக் பண்ணுங்கள். அந்தந்த போல்டு அந்த இடத்துல கரெக்டாக போடுங்க, மாற்றி போடக்கூடாது. இதேமாரி 1-2 வாட்டி போல்டை செக் பண்ணுங்கள். கீழே 2 போல்ட் இருக்கும், அதையும் போல்ட் கரெக்டாக டைட் பண்ணுங்கள். ஓகேங்க, அவ்வளோதாங்க கிக்கர் வேலை. இனிமேல் கிக்கர் ஜாம் ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கிக்கர் அடிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ எப்படி ஃப்ரீயாக மேலே விட்டு பாருங்கள். ஓகே, இந்தமாரி இருந்தால் தான் கிக்கர் கரெக்டான அர்த்தம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதனா ப்ராப்ளம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.